வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கையில் குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டி அனுபவம் சிங்காசனம் கொண்டவன் நிற்க கண்டேன்கிறார். அப்படின்னு இந்த குருத்தோலை இங்கே பிடிக்கிற குருத்தோலை எங்கே போய் நிற்கிதுன்னு பார்த்தோம்னா அவருடைய ராஜ்யத்தில் போய் தான் நிற்கிது அப்படின்னு சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்கணும். அப்படின்னா இந்த குருத்தோலையில் ஒரு 4 தத்துவம் அடங்கி இருக்கிறது என்பதாக நம்ம பார்க்குறோம். ஒன்று, இந்த குருத்தோலை நேர்மையாக இருக்கிறது. பார்த்தீங்க, குருத்தோலை பார்த்தீங்கன்னா நேராக இருக்கும். குருத்தோலை நேர்மையாக இருக்கும். ரெண்டாவது, இந்த குருத்தோலை நேர்மையாக இருக்கிறது. இந்த நேராக இருந்தாலும் அங்கே இங்கே முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குருத்தோலை இது தூய்மையாக இருக்கிறது. இந்த குருத்தோலை தூய்மையாக இருக்கிறது. புதுசு இல்லையா? புதுசு தானே. குருத்தோலை தூய்மையாக இருக்கிறது. மூன்றாவது, இந்த குருத்தோலை இப்படி உயரமா இப்படி அப்படியே நேராக நின்னாலுமே அதோட டிப்பு பாருங்க. அதோட டிப்பு என்ன ஆயிடுச்சது? கீழே வளையுது. டிப்பு கீழே வளையுது. அப்போ அது தாழ்மை அப்படிங்கிறார். நான்காவதாக 3 சொல்லட்டுமா? 3 சொல்லணுமா 2 சொன்னோமா? நாலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓலை அல்ல, இது 2 ஓலை ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். நீங்கள் பிரிச்சிங்கன்னா என்ன ஆகும்? இதில் 2 ஓலை இருக்கிறது பார்க்கும். 2 ஓலையை தான் என்ன பண்ணுறாங்க, இந்த குருத்து ஓலையாக இருக்கிறது என்பதாக இப்படி பார்த்தீங்கன்னா 2 பிரியும். அது 2 பிரியும். ஆனால் என்ன பண்ணும், இதை 2 பிரியறது அப்படி ஒட்டிக்கும். 2 பிரியறது ஒட்டிக்கும். நீங்கள் தனியாக பிரித்து இப்படி பிரித்து எடுத்துட்டோம். பிரித்து எடுத்துட்டு ஆகிடுது, இது தனித்தனியாக வந்துடுது. ஆனால் குருத்தோலை அது பிரியாது. இப்போ பிரிச்சுட்டாங்க. இப்போ என்ன கேட்டால் இது ஒரே ஓலையாக இருக்கிறது என்பதாக பார்க்குறோம். ஒரு ஓலை 2 பிரிக்கக்கூடிய ஓலையாக இருக்கிறது. பார்த்தீங்களா? ஆக்சுவலாக 2 ஓலை. இது 2 ஓலை இருக்குது. வேறு இது பார்த்தீங்களா? இது 2 வளர்ந்து வரும்போது என்ன ஆகும்? இது 2 பிரியும். இது 2 பிரிஞ்சு பிரியவே மாட்டேங்குது. விட்டிங்கன்னா ஒட்டிக்குது. எனக்கு 2 ஓலையா ஒரு ஓலையா தெரில. அப்போது அந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை இந்த குருத்தோலையில் காணப்படுகிறது. ஒரே ஓலை தான் அணைச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஒரே ஓலையை பிரிக்க முடிய மாட்டேங்குது. 2 ஒன்றாக இணைந்திருக்கிறது என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா இது ஒற்றுமையை குறிக்கிறதாக இருக்கிறது என்பதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். முதலாவது, அது நேர்மை என்று சொல்கிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுதுகிறாரு. கொலோசையர் 3:1